12 பாலியல் குற்றங்கள் ஒரே நாளில். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கழட்டிட்டார் சார். இது எங்க பத்திரிகை இல்ல. திமுக காரன் பேசினா எங்களோட இருந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? தாவேகா காரன் கேட்க மாட்டேங்கிறான், எங்களோட இருந்தவங்க கேக்குறாங்க. சரி சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க பத்திரிகை இல்லையே. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சோ விஜய் எழுதுறாப்ல, who hold home portfolio, நீதான் காவல்துறை மந்திரி, should have a zero tolerance to such a crime. இந்த மாதிரி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்துல உனக்கு சூடு இருக்கா, சுரணை இருக்கா, இதெல்லாம் எப்படி நீ தாங்குற சொல்லிட்டு should act without delay. எது should act without delay. ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி முதல்வர் விஜய் நடிகை குஷ்பு அவர்களையும் அவர் கணவரோடு அவர் மகள் திருமணத்திற்கு சந்தித்தார். நடிகை சிம்ரன் தன் கணவனோடு பிள்ளைகளோடு விஜயை சந்தித்தார். நடிகை சமந்தா முதலமைச்சரை சந்தித்தார். சார், இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. I'm not mean it anyone wrong. நான் யாரையும் தப்பா பேசல. முதலமைச்சருடைய மௌனம் நான் சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. முதலமைச்சருடைய மௌனம் பிள்ளைகளையும் பெண்களையும் காவு கொடுக்கிறது. போலீஸ் துறை மந்திரி நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி இழுத்து போத்திட்டு தூங்கணும். உங்க விஜய் தூங்க தூங்க வரனா கிறிஸ்டா சார் ஃப்ரண்ட் லைன். நான் எதுவுமே படிக்கல, ஒரே ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன், ரொம்ப ஆசையா இருக்கு. மிஸ்டர் விஜய், குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் அபவுட் ஃபேன்சி நியூ டான்ஸ் ஸ்டெப். கூட்டு உட்கார வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அப்படின்னு காரி மூஞ்சில துப்பிட்டான். என்னன்னு, yeah, good governance is not about a fancy new dance. It's about consolidating Tamil Nadu as the leading state. Union is equitable and socially just. Rapid economic growth, building of speculator record in all spheres of human development, education, health, the vulnerable, aged, women, children, poverty reducing. In all governance, it is all the legacy of Mr. Muthuvel Karunanidhi Stalin should be followed. சரி, நீ ஃப்ரண்ட் லைன்லாம் சொல்ற, என் தலைவனுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்னு இருக்குன்னு தெரியணுமே. இந்த மாதிரி ஒரு புக் மாசத்துக்கு 2 புக் வருதுன்னு தெரியணுமே. எங்க போறது? யார்கிட்ட போய் சொல்றது? நான் இப்ப உங்களுக்கு பாடம் எடுத்தல, குறில் நெடில்னு இப்படிதான் பாடம் எடுக்கணும். இபி மினிஸ்டர் சொல்றார், இனிமேல் நீங்கள் ஆன்லைன்லயே கட்டிக்கொள்ளலாம். எப்படி ஆன்லைன்லயே கட்டிக்கலாம்? இப்ப நாங்க என்ன இத்தனை நாளா நடு ரோட்ல கட்டிட்டு இருந்தோம். கூகுள் பேல போனா நம்பர் வந்துடும், அதுலயே கட்டிட்டு போயிருவான். ஆளு பேடிஎம்ல போனா அதுல கட்டிட்டு போயிருவான். இதெல்லாம் எங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது சாமி. அதுவாது உனக்கு தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் கட்டு. ஏன் கரண்ட் கட்டு சார்? பியூஸ் கேரியரை பிடிச்சி நான் சீரியஸா சார், இதெல்லாம் பாக்குறப்ப மக்கள் போராடுறாங்க, தெருவுல நிக்கிறாங்க, கதறாங்க, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ சார், மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு. கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் பார்க்க அவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. சூடுபட்ட பூனை பால் குடிக்குமா? 1 மாசத்துக்கே இந்த லட்சணம். பஸ் வரல, எல்லாம் நிக்கிறான். சார், நான் வால்வோ பஸ்ல டிக்கெட் போட்டிருக்கேன் சார். தம்பி, வால்வோ பஸ்னா வால்வோ பஸ்ல கேட்கணும், ஏங்கிட்டயா நீ கேக்குற? அட சாமி, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் போக்குவரத்து துறை அமைச்சர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க வால்வோ பேருந்துகளை இயக்கி தமிழ்நாட்டு மக்களின் பயணத்தை எளிதாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. அந்த அமைச்சர்கிட்ட போய் ஒருத்தன், சார் யாழ்னில தண்ணி வரலங்கிற மாதிரி நான் ஊருக்கு போகணும் சார், பஸ் வரல அப்படின்னா, தம்பி நீ சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டு தான் சார் நான் பஸ் வரலன்னு கேட்கிறேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. தம்பி நீ சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல சார், இதுக்கு இது பதில் இல்லையே. நான் சாப்பிடல தம்பி, எனக்கு பசிக்குது தம்பி. இவர் யாரு? இன்னொருத்தர் இருக்காப்ல, என் தம்பி ரமேஷ். நான் கூட்டத்துக்கெல்லாம் போறதில்ல. நிறைய பேர் தேதி கேட்டாங்க, நான் கொடுக்கல. தொலைக்காட்சி விவாதங்களுக்கும் போறதில்ல. எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க தேர்தலில் தோத்துட்டதுனால தொலைக்காட்சி விவாதத்துக்கு போலையா அப்படின்னு கேட்டப்ப அவர்களிடத்தில் நான் சொன்ன பதில், எனக்கு இன்னும் ஜூ லாங்குவேஜ் தெரியல. ஜூ லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அங்க போய் இப்ப பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ஆலந்தூர்ல தற்போது மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசிய ஒரு நிமிட வீடியோ கிளிப் பார்த்தேன். எங்க அமைச்சரை பத்தி பேசினார். ரொம்ப
சரி என்ன பண்றது, பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, அதுதான் ஜனநாயகம் அப்படின்னாலும் அந்த ஜனநாயகத்தை ஏத்துக்கிறோம். ஆனா வரலாறு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ணன் தாமோ அவர்கள் ஏறக்குறைய 2 முறை அமைச்சர், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்றால் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு என் அண்ணன் அன்பரசனுடைய அப்பா இருக்கிறாரே, இந்த குன்றத்தூரில் இயக்க கொடியை தாங்கி பிடித்து தமிழனின் கலாச்சாரம் பண்பாடு ஏதேனும் பங்கம் வந்தால் இந்த இயக்க தலைவர் குரல் கொடுத்தால் உயிரையே ஆகுதியாக கொடுப்பதற்கு தயாரான குடும்பம் எங்கள் அண்ணன் அன்பரசனின் குடும்பம். நீங்க இப்ப சட்டமன்ற உறுப்பினர் தான் தம்பி, நான் உங்களெல்லாம் பேச விரும்பல. ஆனாலும் ஒரு செய்தி சொல்லுகிறேன், கலைஞர் மாணியிலேயே சொல்லுகிறேன். காற்று வேகமாய் அடிக்கிறது, பேப்பரும் பறக்கிறது, பறவையும் பறக்கிறது. நீங்கள் இந்த காற்றில் பறக்கிற பேப்பர், நாங்கள் இந்த மண்ணுக்காக உழைக்கிற பறவைகள். காற்று நின்றவுடன் நீங்கள் கீழே இறங்குவீர்கள், சினிமா கவர்ச்சி போனவுடன் நீங்கள் கீழே இறங்குவீர்கள். ஆனால் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் மானத்தை காக்கிற எங்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் அதோட முடிச்சிட்டு உங்களுக்கு இப்ப நான் தமிழ் வகுப்பு எடுக்க போறேன். என்ன வகுப்பு? தமிழ். தமிழின் உச்சரிப்பில் 2 அளவுகள் உண்டு. ஒன்று குறில், மற்றொன்று நெடில். குறில் என்பது உச்சரிக்கிற போது 1 மாத்திரை அளவு, நெடில் என்பது 2 மாத்திரை அளவு. குறில் என்று சொன்னால் ஆ, நெடில் என்று சொன்னால் ஆ, குறில் என்று சொன்னால் ஈ, நெடில் என்று சொன்னால் ஈ. குறில் என்று சொன்னால் நீ, நெடில் என்று சொன்னால் நீ. முதல்ல தமிழ் பாட்டு படிச்சேன், நீங்க மாற்றம் வேணும். நீங்க இப்ப மாற்றம் எங்க போயிருக்கு தெரியுமா? நீதி அறிக்கை வெளியிட்டு இருக்கிற நம்ம நிதியமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு தான் ஓட்டு குத்திட்டாங்க. என்ன பண்றது? கோபம் இப்ப வருது. மாற்ற வேணும். நீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் புறர்தர வாரா, நோதலும் தனித்தலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், இனிதன மகிழ்ந்தன்று மிளவே முடிவின் இன்னாதென்றலும் மிளவே, வானம் தண்டுளி தலையானது கல்பருது நீர். அப்படின்னு என்னால பாட முடியும். நான் ஆங்கில இலக்கியம் படிச்ச மாணவன், நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவன். நிதியமைச்சர் பேசுறார், காலவரை நீதி, அதை விட பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருந்த செக்ரட்டரி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாருங்க. எனக்கு நெஞ்சு வெடிச்சு போச்சு. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம இல்ல, நீங்க 5 வருஷம் ஆரம் வீரப்பனுடைய வசனத்தை நீங்களும் நாடும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு தான் நாங்க நிக்க போறோம். நாங்கள் இங்கே எதற்கும் பேச வரவில்லை. பேச வந்திருக்கிற ஒரே செய்தி, இந்த நாடு நாசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு தோல்வியை கொடுத்தாலும், எங்கள் வெற்றி பறிக்கப்பட்டாலும், உங்களுக்கு உழைக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் இயக்க தொண்டர்களும் தலைவர்களும் தான். நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் மாணவரணி நடத்துகிற கூட்டம். தம்பிமார்களே, உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது. அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அதிமுகவினுடைய ஒரே கொள்கை திமுகவை எதிர்ப்பது. ஆனால் திமுகவின் கொள்கை 50 முழக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு இளம் சொற்பொழிவாளராக ஸ்ரீலேகாவையும் உருவாக்கி, கொள்கை முழக்கத்தை நீ கொண்டு போய் தெருக்களில் பேசு என்று சொல்லுகிறோமே, அதுதான் இந்த இயக்கம். கலைஞர் சொன்னார், 1968 நவம்பர் மாசம் 21ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறார். 1968 நம்ம ஆட்சியில இருக்கோம். அப்ப மாநகராட்சி தேர்தலில் நம்ம தோத்துறோம். அப்ப கலைஞர் எழுதுறார், முயலும் ஆமையும் முயலாமையும், இதுதான் தலைப்பு. மறவன்கிற பேர்ல எழுதுறார். அப்ப கலைஞர்ல அவர் பேர்ல எழுதல, மறவன்கிற பேர்ல எழுதுறார்.
எழுதுறார், நீ இந்த தோல்வியில் துவண்டிருப்பாய் எனக்கு தெரியும். ஆனால் தோல்வியில் துவழுவனா திமுக காரன்? வெற்றி வந்தால் உச்சாணி கொம்பத்தில் ஆடுவதும், தோல்வி வந்தால் துவண்டு மூளையில் உட்காருவதும் இந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற எவனுக்கும் தகுதி இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தோல்வி என்பது நம்மோடு இருந்தவர்கள். கலைஞர் தீர்க்கதரிசி, எங்க ஐயா எங்க அண்ணன் சொன்னுச்சுல்ல, கலைஞர்கிட்ட நான் அமைச்சரா இருந்துட்டேன்னு. எனக்குள்ள பெருமையெல்லாம் நான் கலைஞர்கிட்ட வளர்ந்தவன். அவர் காலடியிலேயே சுற்றி கொண்டிருந்த அவர் வீட்டு செல்ல குட்டி நாய் நான். அவர் எழுத்துக்களை உள்வாங்கியவன். கலைஞர் சொல்லுகிறார், நம்மோடு இருந்தவர்கள் செய்த துரோகம், நம்மோடு உண்டவர்கள் செய்த துரோகம், நம்மோடு பயணித்தவர்கள் செய்த துரோகத்தால் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த வீழ்ச்சி என்பது புரூட்டஸ் மார்க்சினுடைய முதுகில் கட்டாரி கொம்பு குத்தி ரத்தம் வடிகிறது. திரும்பி பார்க்கிற போது நீயுமா புரூட்டஸ், யூடியூப் புரூட்டஸ் என்று சொன்னானே, இன்றைக்கு வாய்கள் நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்து திமுகவால் வெற்றி பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள், வெற்றி பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள் 50 ஆண்டு காலத்திற்கு திமுகவை தொடச்சி எரிஞ்சிருவோம். நான் அவர்களை வருத்தத்தோடு பார்க்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்கள், கண்ணியத்திற்குரிய காவியமில்லத்தவர்கள் தொடங்கிய பேர் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். திமுக கார அந்த தொகுதி உதயசூரியனுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக ஏணி சின்னத்தை தலையில தூக்கி கொண்டு ஏணிக்கு வாக்களியுங்கள், ஏணிக்கு வாக்களியுங்கள் என்று பிள்ளை குட்டியை பார்க்காமல், தண்ணீர் சோறு பார்க்காமல், இரவு முழுக்க பகல் முழுக்க வெட்ட வெயிலில் உங்களுக்காக வாக்கு சேகரித்தானே, அந்த கருப்பு சோப்பு தொண்டனுக்கு நீங்கள் துரோகம் விளைவிக்க எத்தனைக்கிறீர்கள்? நாற்காலி வரும் போவுங்க. நான் தோத்துட்டேன், எங்க அண்ணன் தோத்துருச்சு, ஈகானனுக்கு சீட்டே கொடுக்கல, நாங்க என்ன செத்தா போயிட்டோம், உட்கார்ல ஆட்சி லட்சணத்தை கிழிக்கல. இங்க வந்து நாற்காலி வரும். நாற்காலி வந்து விட்டதற்காக மாண்புமிகு ஷாஜகான் சொல்லுகிறார். யார்? திமுக தொண்டன் கருப்பு சிவப்பை தலையில் கட்டிக்கொண்டு வேட்டியை போட்டுக்கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் மூளை மூளையாக தெரு தெருவாக கிராமம் கிராமமாக சேர் சகதியோடு இணைந்து போய் இவருக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று எல்லோர் காலிலும் விழுந்து வாக்கு கேட்டானே, அந்த திமுக தொண்டனின் இயக்கத்தை சொல்லுகிறீர்கள் 50 வருடத்தில் துடை தெரிவோம் என்று. என்ன குட்டி பாப்பா பின்னாடி இருக்கிற கக்காவா வைப்பர்ஸ் வச்சு துடைக்க திமுக? திமுக காரன் யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேரு வரார். ஜவஹர்லால் நேரு வரார், வண்டியை மறிக்கிறான். வண்டியை மறிக்கிறான். எதுக்கியா வண்டியை மறிக்கிறான் கேட்கிறார். ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை விடுகிறார் தமிழினத்தை பார்த்து. அண்ணா தலைமையில் ஒரு படை புறப்பட்டது, பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வரிசையில் நிக்குது, பிரைம் மினிஸ்டர் வண்டி மறிக்கிறான். எங்களை பார்த்து முட்டாள்கள் அறிவிலிகள் என்று சொன்ன நேருவே, நீ திரும்ப போ அல்லது மன்னிப்பு கேள் என்று சொன்ன போது வாகனத்தை விட்டு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்ட வரலாறு திமுக கழகத்தை கார்ந்த தொண்டனுக்கு தான் இருக்கிறது. கலைஞர் ஆட்சி காலம் வருகிறது. இந்திரா காந்தி has given a two option. ஒன்னு முதலமைச்சர், இல்ல ஜெயில், எது வேணும்? ஒன்னு முதலமைச்சர், ஆட்சி முடிய போகுது, 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், மிசா சட்டத்தை ஆதரிச்சு அறிக்கை மட்டும் கொடு, வேற எதுவும் செய்ய வேண்டாம். மிசா சட்டத்தை ஆதரிச்சு அறிக்கை கொடுங்கள், உங்கள் ஆட்சியை நீட்டிக்கிறேன். இல்லை என்றால் பீரங்கிகள் தமிழ்நாட்டில் உள்ளே வரும், உங்கள் அதிகாரம் பறிக்கப்படும், நீங்கள் சிறையில் தள்ளுவீர்கள் என்று சொன்ன போது என் தலைவனுடைய பேனா எழுதியது, மிசா சட்டம் சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள். நாற்காலி என்பது வரும் போகும். என் தமிழினத்தை அடகு வைத்து, என் தமிழ் மானத்தை அடகு வைத்து பெறுகிற நாற்காலி என்பது என் இனத்திற்கு செய்கிற துரோகம். என் இனத்தை பாதுகாப்பதுதான்
திமுகவின் கடமை என்று சொன்ன தலைவர் பீரங்கியை எதிர்த்து நின்று இந்திரா காந்தியை எதிர்த்த வரலாறு திமுகவின் தொண்டனுக்கு தான் இருக்கிறது. அப்புறம் யார் யாரோ வந்தாங்க. ஏன் இப்ப 10 வருஷம் மோடியும் என்னென்னமோ சொன்னார். என் தலைவன் சொன்னானே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்பமை தலைவன் என்ன சொன்னார்? மோடி அல்ல, மோடியின் அப்பனே வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை மும்மொழி கொள்கையை திணிக்க எத்தனித்தால் எங்கள் மக்களை இந்த சனாதனம் எதிர்க்குமே என்றால் அதை காக்கிற எல்லைச்சாமியாக நான் நிற்பேன். என்னை தொட்டுவிட்டு என் இயக்கத்தின் தொண்டனை தொட்டுவிட்டு தான் தமிழ்நாட்டை தொட முடியும் என்று சொன்னது எங்கள் இயக்கம். இதெல்லாம் எங்க வரலாறு. ஷாஜகானுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் படுத்திருக்கார். உயிர் பிரிய போகுது, உயிர் பிரிய போகுது. அவர் காண வேண்டும் என்று சொன்னது தன் மனைவி பிள்ளைகளே அல்ல. நீங்கள் அமைச்சராக இருக்கலாம், உங்களுக்கு வரலாறு சொல்லுகிறேன். திமுக தொண்டன் ஏன் இன்றைக்கும் தோற்றுவிட்டோம். ஆனால் கருப்பு சிவப்போடு இத்தனை இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் நாங்கள் கொள்கை வழிவந்தவர்கள். இந்த இயக்கம் சித்தாந்தத்தின் பயணிக்கிறது என்பதற்கு அடையாளம் இந்த கூட்டம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் கலைஞரைத்தான் தேடினார். செய்தி கேட்டவுடன் கலைஞர் ஓடினார். காயிதே மில்லத் அவர்கள் கையை பற்றினார். பற்றிய போது கலைஞரை பார்த்து கண்ணீர் வடித்தார் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத். ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், நான் இருக்கிறவரை என் இஸ்லாமிய சமூக மக்களை பாதுகாத்து விட்டேன். ஆனால் என் மரணத்திற்கு பிறகு யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணிய போது இன்ஷா அல்லாஹ்வினுடைய அருளால் என் கண் முன்னால் தோன்றியது கலைஞர் அவர்களை நீங்கள் தான். என் இறப்பிற்கு பின்னால் என் இஸ்லாமிய சொந்தங்களை உங்கள் கைகளில் ஒப்படைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னது கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத். என் தலைவன் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தலைவர் ரொம்ப மனவலியா இருக்குங்க. ஷாஜகான் அப்படி பேசியிருக்க கூடாது. இப்ப 7 மணிக்கு IUML தலைவர் நான் கலைஞருக்கு இணையாக மறிக்கிற பேராசிரியர் அவரும் என்ன பேசினார்? அவர் இப்போது சொல்லி இருக்கிறார், திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன், கலைஞர் பிறந்த நாளில் சொல்லுகிறேன். என் தலைவர் கலைஞர் சொன்னார், இந்த கருணாநிதி அல்ல, எனக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தலைவனாக வருபவன் அல்ல, இந்த இயக்கத்தின் கடைசி கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கிற வரை எங்களை தொட்டுவிட்டு தான் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை தொட முடியும் என்று சொன்னவர் கலைஞர். அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கும் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தின் வழிவந்த பேராசிரியர் அவர்களே, இன்றைக்கு புதிதாய் முளைத்திருக்கிற அமைச்சர் ஷாஜகான் அவர்களே, இந்த வரலாறு உங்கள் இயக்கத்தின் வரலாறு, இந்த வரலாறு உங்கள் இயக்கத்தின் வரலாறு. ஒரு செய்தி சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் வழிவந்த பேராசிரியர் ஷாஜகான் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார். 100 ஆண்டு கனவு என்று புலகாகிதம் அடைந்தார்கள். முதல் போட்ட முதலமைச்சர் ஆதவர்ஜுனாவோடு கொஞ்சி குழாவினார்கள். அப்போது நீங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்க வேண்டும். என்ன கோரிக்கை தெரியுமா? இங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறார். குர்பானி என்பது இஸ்லாமியர்களுடைய கடமைகளில் மிக முக்கிய கடமை. அந்த குர்பானி தமிழ்நாட்டில் இப்போது இந்த ஆண்டு கொடுக்க முடியாமல் போனதற்கு யார் காரணம்? உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் வரண்டா. குர்பானி போச்சா? அடுத்து திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் தடை. யார் ஆட்சியில? 100 ஆண்டு கனவை நிறைவு செய்திருக்கிறார் விஜய் என்று சொன்னீர்களே பேராசிரியர் அவர்களே, திமுகவை துடைத்து விடுவேன் என்று சொன்னீர்களே ஷாஜகான் அவர்களே, உங்களுக்கு செய்தி சொல்லுகிறேன். உங்கள் இயக்க தலைவருக்கு கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் இப்போதும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் நினைத்தவுடன் புடுங்கி எறிவதற்கு திமுக கிள்ளுக்கீரை அல்ல, இது ஆலமரம். இந்த ஆலமரத்தில் பசி உண்டு புசித்து வளர்ந்த பறவைகள் தான் நீங்கள். மரம் மாறலாம், பறவை மரம் மாறலாம், ஆனால் மரம் மாறாது.
தாயை மாற்ற முடியுமா? தாயை மாற்ற முடியுமா? ஏற்றுக்கொண்ட கொள்கையை மாற்ற முடியுமா? ஏற்றுக்கொண்ட தலைவனைத்தான் மாற்ற முடியுமா? இதுதான் திமுக. அதிமுக பத்திலாம் நான் பேசலைங்க. ஜனநாயக பேரியக்கம் என்று நம்முடைய தோழர் சண்முகம் சொல்லுகிறார். தோழர் சண்முகம் சொல்லுகிறார், ஜனநாயகத்தை பாதுகாக்கிறார் விஜய். அண்ணன் திருமாவும் சொல்லுகிறார். அது அவருடைய கற்றுக்கொள்ளுகிற நேரம். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணன் திருமா அவர்களே? எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை, 16ஆம் தேதிக்கு பத்திரிகை. அண்ணன் திருமா அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் சுப வீரபாண்டியன், மு வீரபாண்டியன் அவர்களுக்கும் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய முதல் பக்கம் சொல்லுகிறது, 12 cases of sexual assault on children, women. 12 பாலியல் குற்றங்கள் ஒரே நாளில். in 24 hours shocks Chennai. 24 மணி நேரத்தில் எத்தனை? 24 மணி நேரத்தில் சென்னையில் 12 வழக்குகள். அந்த 12 வழக்குகள் என்ன? அந்த 12 வழக்குகள் என்ன? அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் என்னது? ஆட்சிக்கு வந்த, அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கழட்டிட்டார் சார். இது எங்க பத்திரிகை இல்ல. திமுக காரன் பேசினா எங்களோட இருந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? தாவேகா காரன் கேட்க மாட்டேங்கிறா, எங்களோட இருந்தவங்க கேட்கிறாங்க. சரி சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க பத்திரிகை இல்லையே. டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க பத்திரிகை இல்ல. அவன் எழுதுகிறான், ரொம்ப முக்கியமானது. கற்றோ ஒருத்தன் எழுதிட்டான், டைம்ஸ் வியூ, இந்த பத்திரிகையினுடைய வியூ தார்மீகத்தோடு எழுதி இருக்கிறான். அவன் எழுதுனத படிக்கிறேன் கேளுங்க. The scourge of sexual assault, it's no longer spared. There have been at least 30 such incidents in the past month, including abduction, rape, murder for 10-year-old girl in Coimbatore. Police should build watertight case against the perpetrators. Ensure exemplary. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய், யாருக்கு 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 வந்த அடுத்த நிமிஷம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம். சோ விஜய் எழுதுறாப்ல, who hold home portfolio, நீதான் காவல்துறை மந்திரி, should have a zero tolerance to such a crime. இந்த மாதிரி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்துல உனக்கு சூடு இருக்கா, சுரணை இருக்கா? இதெல்லாம் எப்படி நீ தாங்குற? சொல்லிட்டு should act without delay. எது? should act without delay. ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி முதல்வர் விஜய் நடிகை குஷ்பு அவர்களையும் அவர் கணவரோடு அவர் மகள் திருமணத்திற்கு சந்தித்தார். நடிகை சிம்ரன் தன் கணவனோடு பிள்ளைகளோடு விஜயை சந்தித்தார். நடிகை சமந்தா முதலமைச்சரை சந்தித்தார். சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. I'm not mean it anyone wrong. நான் யாரையும் தப்பா பேசல. இவர்களை எல்லாரும் சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இந்த பத்திரிகையை படிச்சிருக்கணுமா இல்லையா? வித்தவுட் டிலே. அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். சொல்றாங்க, எஸ், லைக் a justice policing should not just be done but should also be seen being done. So far, இந்த லைன் தான் முக்கியம். So far the CM's silence has been more
defending then the walls of the grieving families. முதலமைச்சருடைய மௌனம் நான் சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. முதலமைச்சருடைய மௌனம் பிள்ளைகளையும் பெண்களையும் காவு கொடுக்கிறது. போலீஸ் துறை மந்திரி நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி இழுத்து போத்திட்டு தூங்கணும். சரி சார், இதெல்லாம் எழுதிட்டான். அது சாம்பார் சாதம். அடுத்த பக்கம் சார், இது இன்டர்நேஷனல் பத்திரிகை. தமிழ்நாட்டு மானம் எப்படி கப்பல் ஏறுது பாத்தீங்களா? தமிழ்நாட்டு மானம் எப்படி கப்பல் ஏறுது? Where the police to keep our children safe? காவல்துறையே எங்கே? எங்கள் வீட்டு பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். யாரோட ஆட்சியில? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் நீங்களே மிஸ்டர் விஜய் 33 நாள் ஆச்சு சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்க எழுதி கிழிச்சுட்டான். அடுத்து ஒரு பக்கத்துக்கு உங்க லட்சணத்தை எழுதி இருக்கான் சார். Where the police to keep our children safe despite of the state government announcing measures, residents says they never see police patrol interior roads. அதெல்லாம் படிச்சா எனக்கு கோவம் வருது. 3 வயசு பிள்ளைய பொன்னேரியில கற்பழிச்சு கொண்டிருக்கான் சார். ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி சிங்கப்பெண் வரும். நீங்க அவங்களும் இப்ப ரீல்ஸ் போட்டுக்கிட்டாலே ராங்க. சரி, இது இப்படி, இது ஃப்ரண்ட் லைன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் படிச்சதுனாலதான் நான் தோத்து போனேன். இதெல்லாம் படிக்காம பிரச்சாரத்துக்கே போகாம எங்க அண்ணா சொன்னிச்சே 1 லட்சம் பேருக்கு பட்டா குத்தேன்னு 1 ரூபா வாங்கியிருக்காது. இன்னைக்கு என்னமோ புதுசா சொல்றாங்க எல்லாம் ஆன்லைன். இதெல்லாம் ஆன்லைன் ஆக்கி தமிழ்நாட்டுல கலைஞர் பீரியட்லயே ஸ்டார் திட்டம் 1, ஸ்டார் திட்டம் 2, இப்ப ஸ்டார் திட்டம் எங்க ஆட்சியில 3, 4ன்னு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இனிமே நீங்க கரண்ட் பில்லாம் ஆன்லைன்ல கட்டிக்கலாம். ஆன்லைன்ல கட்ட, அது அமைச்சர்களுடைய அடுத்த லைனுக்கு வருவோம். இதை முடிச்சிருவோம். இதெல்லாம் எவிடன்ஸ். ஏன்னா இதெல்லாம் போகணும். இது ஃப்ரண்ட் லைன் சார். ஜூன் மாசம் ஃப்ரண்ட் லைன். இப்ப வந்திருக்கிற சுட சுட வந்திருக்கிற புக்கு சார். பக்கம் 48 சார். இதெல்லாம் நான் படிக்கிறேன். என் தலையெழுத்தேன்னு படிக்கிறேன். அதுல மிஸ்டர் சி விஜய், ஜோசப் விஜய். ஆனா பாருங்க, இந்த விஜய் எதுக்கோ ஒரு அறிக்கை விட்டாப்ல, ஏதோ ஒரு அறிக்கை விட்டாப்ல. அந்த அறிக்கைக்கு பிஜேபி ஹெச் ராஜா விட்டு பேச வச்சுச்சு. அப்ப ஹெச் ராஜா எதையுமே பேசல. அந்த ஆள் பேசுனது என்ன தெரியுமா? ஹெச் ராஜா பேசுனது எனக்கு ரொம்ப மன வருத்தம். ஹெச் ராஜா பேசுனது எனக்கு ரொம்ப மன வருத்தம். என்னன்னு பேசினார்னா, he is not Vijay, he is Joseph Vijay. எங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. எப்படி ஒருத்தரை மதத்தோடு அடையாளப்படுத்தலாம்? அவர் கிறிஸ்தவராக இருப்பதை எண்ணி நீ கிண்டல் அடிக்கிறாய், கேலி பண்றான்னு நாங்க போராட்டம் நடத்துறோம். யாருக்கு? உங்க விஜய் தூங்க தூங்க வரனா கிறிஸ்டா சார். ஃப்ரண்ட் லைன். நான் எதுவுமே படிக்கல, ஒரே ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன், ரொம்ப ஆசையா இருக்கு. மிஸ்டர் விஜய், குட் கவர்னன்ஸ். மிஸ்டர் விஜய், குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் அபவுட் ஃபேன்சி நியூ டான்ஸ் ஸ்டெப். கூப்பிட்டு உட்கார வச்சு, பொட்டு வச்சு, மாலை போட்டு, ஆரத்தி எடுத்து அப்படின்னு காரி மூஞ்சில துப்பிட்டான். என்னன்னு? A good governance is not about a fancy new dance.
It's about to consolidating Tamil Nadu as the leading state. Union is equitable and socially just. Rapid economic growth, building up speculator record in all spheres of human development, education, health, the vulnerable, aged, women, children, poverty reducing, in all governance. It is all the legacy of Mr. Muthuvel Karunanidhi Stalin should be followed. சரி, நீ ஃப்ரண்ட் லைன்லாம் சொல்ற, என் தலைவனுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்னு இருக்குன்னு தெரியணுமே. இந்த மாதிரி ஒரு புக்கு மாசத்துக்கு 2 புக்கு வருதுன்னு தெரியணுமே. எங்க போறது? யார்கிட்ட போய் சொல்றது? நான் இப்ப உங்களுக்கு பாடம் எடுத்தல, குரில் நெடில்னு இப்படிதான் பாடம் எடுக்கணும். இபி மினிஸ்டர் சொல்றார், இனிமேல் நீங்கள் ஆன்லைன்லயே கட்டிக்கொள்ளலாம். எப்படி? ஆன்லைன்லயே கட்டிக்கலாம். இப்ப நாங்க என்ன இத்தனை நாளா நடு ரோட்ல கட்டிக்கிட்டு இருந்தோம்? கூகுள் பேல போனா நம்பர் வந்துடும், அதுலயே கட்டிட்டு போயிருவான் என் ஆளு. பேடிஎம்ல போனா அதுல கட்டிட்டு போயிருவான். இதெல்லாம் எங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது சாமி, அதுவாது உனக்கு தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் கட்டு. ஏன் கரண்ட் கட்டு? சார் பியூஸ் கேரியரை பிடிச்சி நான் சீரியஸா சார், இதெல்லாம் பாக்குறப்ப மக்கள் போராடுறாங்க, தெருவில் நிக்கிறாங்க, கதறாங்க, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ சார், மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு. கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் பார்க்க அவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. சூடுபட்ட பூனை பால் குடிக்குமா? 1 மாசத்துக்கே இந்த லட்சணம். பஸ் வரல, எல்லாம் நிக்கிறான். சார், நான் வால்வோ பஸ்ல டிக்கெட் போட்டிருக்கேன் சார். தம்பி, வால்வோ பஸ்னா வால்வோ பஸ்ல கேட்கணும், ஏன்கிட்டயா நீ கேக்குற? அட சாமி, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் போக்குவரத்து துறை அமைச்சர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க வால்வோ பேருந்துகளை இயக்கி தமிழ்நாட்டு மக்களின் பயணத்தை எளிதாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. அந்த அமைச்சர்கிட்ட போய் ஒருத்தன், சார் இளநீல தண்ணி வரலங்கிற மாதிரி நான் ஊருக்கு போகணும் சார், பஸ் வரல அப்படின்னா, தம்பி நீ சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டு தான் சார் நான் பஸ் வரலன்னு கேட்கிறேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. தம்பி நீ சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல சார், இதுக்கு இது பதில் இல்லையே. நான் சாப்பிடல தம்பி, எனக்கு பசிக்குது தம்பி. இவர் யாரு? இன்னொருத்தர் இருக்காப்ல, என் தம்பி ரமேஷ். இதுக்கு பேர் என்ன சார்? கைமுறுக்கு சார். கைமுறுக்கு எந்த மாவுல செய்வாங்க? அரிசி மாவுல தான் சார் செய்வாங்க. இதுல 15ஆம் தேதின்னு போட்டிருக்கு. இந்த மாவை நீங்க 15ஆம் தேதி தான் முறுக்குனீங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட 5000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி 9000 கோடி ரூபாய்க்கான கோவில் சொத்துக்களை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கான கிட்டத்தட்ட 1000 ஓர்கால பூஜைக்கான தொடங்கி வைத்து தமிழகத்தில் ஏன் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு அறநிலையத்துறையே இல்லை என்று உருவாக்கிய அமைச்சர்களுக்கு மத்தியில முறுக்கு பாக்கெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, இந்த முறுக்கு மாவை எப்ப செஞ்சதுன்னு கேட்கிறவர் அறநிலையத்துறை அமைச்சர். சரி ரைட்டு. தூத்துக்குடியில் ஒரு அமைச்சர் இருக்காப்ல, அந்தோனியார் கொச்சத்தீவுக்கு அந்தோனியார் கோயில் திருவிழா வருது, நம்ம மீனவர்கள் எல்லாம் போட்ல போவாங்க, அந்த கச்சத்தீவு குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, பிரபு சாருக்கு அவசரம். இந்த கவுண்டமணியும் அவங்க வீட்டம்மாவும் வாசல்ல நிப்பாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வருவான், அம்மா தாயே பிச்சை போடு. அந்த வீட்டம்மா சொல்லுவாங்க, பிச்சையெல்லாம் இல்ல போயாந்தாண்ட அப்படிமா. ஏய்
அதை நீ சொல்றதுக்கு யாரு? இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர். இங்க வாயா, தர்ம மகராசா நீயாவது போடுனா, பிச்சை எல்லாம் இல்ல போடா நாய அப்படிம்பார். அந்த மாதிரி 2 அமைச்சர் நிக்கிறாங்க. அதுல பாதி பேருக்கு அவர் அமைச்சர்னே தெரியாது. நியூஸ் போடுற நம்ம செய்தியாளர்கள் அவரை நண்பருன்னாங்க. அவர் தான்ப்பா ஐடி துறைக்கு அமைச்சரு. அவர் முந்திக்கிட்டு வந்து நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். சார் எதுக்கு நோ கமெண்ட்ஸ்? இல்ல நீ எப்படி சொல்லலாம், நான் தானே மீன்வளத்துறை அமைச்சர், இப்ப அது குறித்து நோ கமெண்ட்ஸ். தலையெழுத்து, தலையெழுத்து. நண்பர்களே, நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க எத்தனிக்கிறேன். இந்த காலம் நமக்கு புடம்போடுகிற காலம். அதிமுகவில் இருந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக சொன்னீர்களே, கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கு கேட்கிறேன். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து அவர்கள் கையில் வைத்த மை காய்வதற்குள்ளாக சபாநாயகர் அறையில் ராஜினாமா, மேல ஆதவர்ஜுனா ரூம்ல இணைப்பு. கேவலமான அரசியல் எதுவென்றால், சட்டமன்றத்தை, அமைச்சர்களின் அறையை கட்சி கூட்டங்களை நடத்துகிற அளவிற்கு கேவலமாக மாற்றி இருக்கிறது இன்றைய அரசாங்கமும் அமைச்சர்களும். ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம், மக்களுக்கு நல்லது பண்ண நாங்க அவங்க ஆட்சியில மலர்ந்து அவங்க ஆட்சியில பண்ண சாதனைகளுக்காக நாங்க 4 பேர் போனோம்னா, இப்ப இன்னொரு சோஃபா போயிருக்கு விராலிமலையில இருந்து, இன்னொரு சோஃபா நாளான்னைக்கு கட்சியில சேர போகுது. தோழர் சண்முகம் சொன்னார், நான் மெத்த பணிவன்போடு கேட்கிறேன், நீங்கள் கற்றறிந்தவர், நீங்கள் சொன்னீர்களே அதிமுகவில் இருந்து இனிமேல் இப்படி ராஜினாமாக்கள் நடக்காது, அவர்கள் சேர மாட்டார்கள் என்று சொன்னீர்களே, இப்போது விஜயபாஸ்கருக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய விவாதத்தில் அண்ணன் திருமாவர்களே, தோழர் சண்முகம் அவர்களே, அதை போலவே வீரபாண்டியன் 3 பேரும் சொன்னார்கள், இது தவறு, ஜனநாயகத்தை செய்கிற படுகொலை, இனிமேல் அப்படி நடக்காது, அதற்கு நாங்கள் பொறுப்பென்று சொன்னீர்களே. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். யார் காரணம்? நீங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளை நம்பி அமைச்சர் கொடுத்துட்டாங்க, நம்மளை நம்பி நம்ம ஆதரவுல தான் இருக்குன்னு. இல்ல இல்ல, சண்முகம் என்ன சொன்னார்? தோழர் சண்முகம் சொன்னார், ஐயுஎம்எல்லுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சொன்னார். என்ன சொன்னார்? பாஜகவின் ரேகை பொருந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று சொன்னார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரோடு கூட்டணியில் இருந்தார்கள்? அதிமுக கட்சி யாரோடு கூட்டணியில் இருந்தது? யாரோடு? பாஜகவோடு. பாஜகவோடு. பாஜகவின் ஆதரவை பெற்ற 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அப்போது உங்கள் எண்ணம், சிந்தனை எங்கே போனது? எங்கள் தலைவரை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களே, எங்கள் தலைவரை பார்த்து பேசுகிறீர்களே. உங்கள் எண்ண ஓட்டத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, பாஜக எந்த சூழலிலும் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்துவிடக் கூடாது, அதற்கு இப்படி ஒரு தற்குறி கூட்டமே ஆண்டு விட்டு போகட்டும், நீங்கள் போய் ஆதரவு கொடுங்கள் என்று ஜனநாயகத்தை பாதுகாத்து சனாதனத்தை வேறறுக்க தன் இயக்க தொண்டனின் உழைப்பை, தன்னுன் உழைப்பை இந்த ஆட்சிக்கு கொடுத்த தலைவன், ஜனநாயகத்தை பாதுகாத்த தலைவன் என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என் தலைவனை பேசாதீர்கள், என் தலைவனை பேசாதீர்கள். எங்களிடத்தில் நிறைய பட்டியல் இருக்கிறது, நேரம் கடந்து விட்டது. நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி எத்தனிக்கிறேன். நம்முடைய தலைவர் ஒரு செய்தியை சொன்னார், நாம் கொஞ்சம் தூங்கிவிட்டோம், நாம் கொஞ்சம் தூங்கிவிட்டோம். ஆம், நல்ல வேலை, ஆமை நம்மை தாண்டி போவதற்குள் விழித்துக் கொண்டோம். உன் வட்டத்தை பொறுத்த வரையில் நீ முயலும் ஆமையும் கதை முழுமையாக முடிந்து விட்டதாக எண்ணிவிடாதே. ஆனாலும் ஆமை என்றைக்கும் முயலாகாது, ஆகவே ஆகாது. முன்பு போல சுறுசுறுப்பாயிரு, துடிப்போடு இரு, செயலாற்று, தொண்டுள்ளம் கொண்டு
உன் சொத்து பண்புள்ளம்தான், உன் செல்வம் இயக்க கொடிதான். 6லும் சாவு 100லும் சாவுதான். ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்தோட நாம் பிறந்தோம். சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்தோட நாம் பிறந்தோம். சீதை வில்லோடு பிறந்தது போல. கொற்ற குடையா கொள்கையா? கொற்ற குடையா கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருன்போம். கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருன்போம். ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல. ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கைதான் நிலையானது. நண்பர்களே, ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தமிழ் மானத்தை தன்மானத்தை உயிரென காப்பவன் தான் இயக்க தொண்டன். இங்கே உட்கார்ந்திருக்கிற தம்பிமார்கள் முதல் மேடையில் இருக்கிறவர்களை இந்த கருப்பு சிவப்பு கொடிதான் எங்கள் இயக்கத்தை, எங்கள் இனத்தை, மானத்தை, பண்பாட்டை காக்கிற இயக்கம். உங்களுக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சி நிற்காதா என்று யாரிடம் சொல்லவில்லை. இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு முன்னால், பிரச்சனைகளுக்கு முன்னால் வந்து நிற்பவன் திமுக தொண்டன். எங்களை அலையுங்கள், உங்களோடு இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.